ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இனிய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சண்டே மன்னாவின் புதிய மாதத்தினுடைய பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ ஜூலை மாதத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய புது டாபிக்ஸ் கொடுத்து புது விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தார். ஸோ கடந்த 6 மாதங்கள் இந்த சண்டே மன்னாவின் நிகழ்ச்சி அருமையாக ஆண்டவர் கிருபையினால் இந்த மீடியாவின் மூலமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 8வது மாதத்திலும் ஆகஸ்ட் மாதத்திலும் நம்மளை ஆண்டவர் இந்த சண்டே மன்னாவின் நிகழ்ச்சியின் முதல் வாரத்தில் கொண்டு வந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த்ல நம்ம ஒரு தீம்ல பார்க்க போறோம். ஸோ இந்த மந்த் தீம் என்னன்னா, இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசுவை பின்பற்றுங்கள். ஃபாலோ த ஜீசஸ். ஃபாலோ ஜீசஸ். இயேசுவை பின்பற்றுதல் என்ற டாபிக்ல தான், தீம்ல தான் இந்த மாதம் முழுவதும் 5 வாரங்களும் நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ இயேசுவை பின்பற்றுங்கள். ஓகேயா? ஸோ இந்த ஐந்து வாரமும் ஒவ்வொரு டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வாரம் இன்னைக்கு என்ன டாபிக்னா, இந்த வாரம் என்ன டாபிக்னா, சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுங்கள். டாபிக் என்னது? சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுங்கள். கவுண்ட் த காஸ்ட். கவுண்ட் த காஸ்ட். சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுங்கள். எது சிலுவை, எதை பின்பற்றணும், எல்லாத்தையும் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், கேளுங்க. ஓகே? இது இந்த வசனம், இந்த டாபிக் பத்தி அழகான வசனம் இருக்கு. பைபிள் எடுத்துக்கொள்ளலாம். புதிய ஏற்பாடுல லூக்கா எழுதின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அழகான வசனம் இருக்கு. நான் வாசிக்க, கேளுங்க. தெரியாதவங்களுக்கு ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆகும், அதை பார்த்து நீங்க வாசிக்கலாம். வாசிப்போம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னது? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சோ நம்ம முதல் பாயிண்ட் என்னன்னா, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால். சோ ஒருவனா யாரு? ஆண்டவர் நம்மளை குறிக்கிறார். ஓகே? அந்த ஒருவன் தான் யார் என்ற என்னை பற்ற விரும்பினார். ஓகே? இயேசுவை பின்பற்றுவது கட்டாய முறை அல்ல. ஓகே? அவரே சொல்றாரு, கட்டாய முறை அல்ல, அதாவது உங்க விருப்பம் தான். நீ ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், அவரை பின்பற்ற விருப்பமுள்ள இதயத்துள்ளவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும், இயேசுவை பின்பற்ற முடியும். அதான் சொல்றாரு, இது ஒரு தனிப்பட்ட தீர்மானம். இது அவசியம், கட்டாயம் இல்லை, இது ஒரு தனிப்பட்ட மனிதனின் தீர்மானம். ஓகே? இயேசு ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறார். ஆனா இயேசு அழைக்கிறார், என்னை பின்பற்றுங்கள் என்று அழைக்கிறார். ஆனா மனிதராக நாம் முழு மனதோடு விருப்பம் இல்லாமல் ஆண்டவர் பின்னாடி போக முடியாது. விருப்பமுடன் தான் நினைச்ச முடியும், ஆண்டவரை பின்பற்ற முடியும். ஓகேயா? அவரை பின்பற்ற விரும்புகிறவர்கள் முழு மனதோடு அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவர் பின்பற்றுறதுக்கு என்ன வேணுமா? ஒரு முழு மனதோட அர்ப்பணிப்பு இருக்கணும், ஒரு விருப்பம் இருக்கணும். அப்பதான் ஆண்டவன் செய்ய முடியும், நம்மளால பின்பற்ற முடியும். நம் விருப்பத்தின்படி இயேசுவை பின்பற்ற முடியும். ஓகே? 2வது பாயிண்ட், தன்னைத்தான் வெறுத்து. ஃபர்ஸ்ட் என்னன்னா பின்பற்றணும், அதுக்கு முன்னாடி என்ன பண்ண தெரியுமா? தன்னைத்தான் வெறுக்கணும். ஓகே? இது நம்மைத்தாவே நம்ம என்ன செய்யும்? வெறுக்கணும். ஓகே? இது உண்மையான பொருள் என்ன தெரியுமா? சுயநல ஆசைகள் விட்டு விடுதல். ஓகே? சுயநல ஆசைகளை செய்யணும், விடணும். ஓகே? அது ஒண்ணு. தேவனுடைய சித்தத்திற்கு முதலில் ஒப்பு கொடுக்கணும். நமக்கு ஒரு சித்தம் இருக்கும், அதுக்கு முன்னாடி தேவனுடைய சித்தத்துக்கு என்ன செய்யணும்? கேட்கணும். ஏசப்பா, அந்த காரியத்துல உங்க சித்தம் என்னன்னு நீங்க ஆர்டர்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அது எனது உங்களுக்கு தன்னைத்தான் விருத்துங்க அர்த்தமாகும். நாம் விருப்பத்தை விட இயேசு விருப்பத்தை தேர்ந்தெடுத்தல. ஓகேயா? நம்மளுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும், ஆனா அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கேட்கணும்? ஏசப்பாட்ட உங்க விருப்பம் என்னப்பான்னு நீங்க அவர்கிட்ட சாய்ஸ் கேட்டீங்கன்னா அவர் சில காரியம் கொடுப்பாரு, அதை ஃபாலோ பண்ணி நடக்கணும். ஓகே? இதான் தன்னைத்தான் வெறுத்து என்ற பொருளுக்கு அடையாளமா இருக்குது. ஓகே? அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, நான் அல்ல கிறிஸ்துவே. ஓகே? நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். ஓகே? அன்ற அந்த மண்பான்மையோட என்ன செய்யணும்? வாழ வேண்டும். 3வது, தினந்தோறும் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு. தினந்தோறும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. தன் முக்கியமான கீவேர்ட், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. ஒவ்வொருவர் சிலுவையும் அவர்கள் தான் சுமக்கணும், நம்ம தான் சுமக்கணும்.
இப்போ உங்க சிலுவையை நீங்க தான் சுமக்கணும், என் சிலுவையை நான் தான் சுமக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு சிலுவையை அவங்க தான் சுமக்கணும். அந்த குறிப்பிட்ட நபர் தான் சுமக்கணும். அதான் ஐயா சொல்லியிருக்காங்க. ஓகே, சிலுவை என்பது என்ன தெரியுமா? அர்ப்பணிப்பு, கீழ்ப்படுதல், தியாகம் ஆகியவற்றை நம்மளுக்கு சிலுவையை குறிப்பிடலாம். கிறிஸ்துவுக்காக வரும் கஷ்டங்களை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்வது, சகித்துக் கொள்வதெல்லாம் நம்ம இந்த சிலுவையை கம்பேர் பண்ணி பேசலாம். ஓகேயா, தினந்தோறும் என்று இயேசுவை கூறுவதன் மூலம், ஓகே, ஆண்டவர் சொல்ல முக்கியமான தினந்தோறும், அதாவது ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 10 நாள் இல்ல, தினந்தோறும் என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? சிலுவையை அவன் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். அதாவது சீஷத்துவம் ஒரு நாள் முடிவல்ல, அப்படித்தானே? சீஷத்துவம் ஒரு நாள் முடிவல்ல, அது ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டிய வாழ்க்கை என்பதை கற்பிக்கிறார். ஓகேயா, அதாவது ஒரு நாள் 2 நாள் இல்ல, இது சிலுவை எப்பவும் எடுக்கணும், அனுதினமும் டெய்லியும் எடுக்கையும் அவங்க சிலுவையை அவங்க கீழ்ப்படியணும், அவங்க தியாகம் பண்ணணும், அர்ப்பணிக்கணும், இதெல்லாம் செய்யணும், சிலுவை எடுத்துக்கணும். ஓகேயா, 4வது என்னை பின்பற்ற கடவுள். இதெல்லாம் பண்ணி முடிச்சேன்னு சினிமா என்னை நீ ஃபாலோ பண்ணு, என்னை நீ இப்போ பின்பற்றுன்னு கடைசி ஆண்டவர் சொல்றாரு. ஓகேயா, இயேசுவை பின்பற்றுறது எப்படி தெரியுமா என்பது அவர் நடந்த வழியில் நடப்பது. அவர் என்ன வழி நடக்கிறாரோ அந்த வழியில என்ன செய்யுது? கரெக்டாக நடக்கிறது. அவரது போதனைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிவது. ஓகே, அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அந்த கற்பனைகளுக்கு என்ன செய்யணும்? நம்ம அப்படியே எந்த எதிர்பேச்சும் பேசாம அப்படியே அவரோட வார்த்தையை என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அடுத்து அன்பா வாழணும், பரிசுத்தமா இருக்கணும், பணிவு முக்கியம் ஆகியவற்றில் வளர்ந்தா எனது அவரை பின்பற்ற கடவுளுக்கான ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேயா, ஒரு உண்மையான சீஷன் இயேசுவின் வாழ்க்கையை தனது வாழ்க்கையில் பிரதிபலிப்பான். நம்ம என்ன செய்யணும்? வாழ்ற வாழ்க்கைய இயேசுவை நம்ம என்ன செய்யணும்? உலகத்துக்கு என்ன செய்யணும்? பிரதிபலிக்கணும். வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்துவாகிய நான் வாழ்ற வாழ்க்கை என்ன செய்யணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உலகத்துக்கு பிரதிபலிக்கணும். அதான் நம்மளுடைய ஒரு நோக்கம். ஓகே, ஸோ இயேசுவை பின்பற்றுவது எளிதான பாதை என்று அவர் சொல்லவில்லை. ஓகே, ஆண்டவர் என்ன சொல்லல, என்னை ஃபாலோ பண்றதுக்கு பெரிய ரிஸ்க்லாம் சொல்லல. என்ன சொல்றாரு? ஆனால் அவரை பின்பற்றும் வாழ்க்கையை உண்மையான சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் தரும் வாழ்க்கை. அவரை அன்ஃபாலோ பண்ணாத வாழ்க்கை நல்லா இருக்காது. அவரை தினந்தோறும் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றணும்னா அந்த வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும், ஒரு சமாதானமான வாழ்க்கையும், ஒரு நித்திய ஜீவனை அடையும்படியான ஒரு வாழ்க்கையும் இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல புது டாபிக் கூட சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.